தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்வைத்தம். அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே. பாகம் 1. ஜலத்துக்கு நிறைவு சமுத்திரம். டம்ளரில், செம்பில், குடத்தில், அண்டாவில், கிணற்றில், குளத்தில், நதியில் என்று ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிற ஜலம் கடைசியில் சமுத்திரம் என்று முடிகிறது. இப்படியே ஞானத்துக்கும் கிருபைக்கும் நிறைவான சமுத்திரம் பராசக்தி. நமக்கு கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் அன்பு இருக்கிறது. பிராணிகளுக்கு நம்மை விட குறைவு. நம்மை விட ஜாஸ்தி அறிவுள்ள, ஜாஸ்தி கிருபாசக்தி உள்ள தேவஜாதிகள் இருக்கின்றன. நம்மிலேயே மகான்களானவர்கள் மகா ஞானிகளாக பரம காருண்யத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஞானம், கிருபை பூரணமாக நிறைந்த இடத்தைத்தான் சுவாமி, பரமாத்மா, பராசக்தி என்று சொல்வது. எல்லாவற்றையும் அறிகிற ஞானம் அது. அறிகிறது மட்டுமில்லை, அறியப்படுகிற எல்லாமுமே அதுதான். அதற்கு வேறாக இன்னொன்று இருந்து அதை இது அறிகிறது என்றில்லை. அப்படி இன்னொன்று இருப்பதற்கு இடம் இருந்துவிட்டால் இது எங்கும் நிறைந்த பூரணம் ஆகாது. இன்னொன்று துளி துளி இருந்துவிட்டால் கூட சரி, இதற்கு குறைதான். இது அந்த துளியில் இல்லாததால் இது பூரணமில்லை, நிறைந்த ஒரே நிறைவில்லை என்றுதானே அர்த்தம். இதனால் என்ன முடிவாகிறது என்றால், பரமாத்மாவை தவிர அறியப்படுகிற வஸ்து என்று இரண்டாவது பதார்த்தமே கிடையாது என்பதுதான். அப்படியானால் இத்தனை ஜீவாத்மாக்கள் வேறு வேறாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது என்ன? இது ஒரு பெரிய வேஷம்தான், மாயா நாடகம்தான். வேஷம் கலைந்து விட்டால் நிறைந்த நிறைவான ஒன்றே ஒன்றுதான். அதுவே அறிவாக நிற்கும். சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என்று தாயுமான சுவாமிகள் சொல்கிற அறிவு. அது பூரணமானதால் அதனால் அறியப்பட வேண்டிய வஸ்து என்று வேறு எதுவுமே இல்லை. தன்னையே அறிந்து கொண்டிருக்கிற அறிவு அது. இப்படி இரண்டாவதாக வேறே இல்லாமல் ஜீவாத்மாவை அந்த பரமாத்ம சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைப்பதுதான் வாஸ்தவமான நிறைவு. இன்னொன்று என்று கொஞ்சம் இருந்தாலும் அதற்கு குறைவுதானே. இன்னொன்றாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதும் அதுதான். இதம் சர்வம் புருஷ ஏவ என்று வேதம் சொல்கிறது. புருஷ சூக்தத்தில் வரும் பதங்களை முன்பின்னாக மொழிந்தது இது. இப்படி வாஸ்தவமாக நிறைவதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் என்பது ஜீவாத்மாவானவன் அத்வைத்தமாக, பூரணமாக, நிறைந்த நிறைவாக ஆகிவிடுவதை பற்றி உபனிஷத்துகள் சொல்கின்றன. உபனிஷத்துகள் சொல்வதை ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியால் பல தினுசான பிரமாணங்களோடு தம்முடைய அனுபவத்தை சேர்த்து லோகமெல்லாம் கொண்டாடுகிற சாஸ்திரமாக அனுகிரகம் செய்திருக்கிறார். இதை புத்தி ஆராய்ச்சியால் இன்டலெக்சுவலாக அலசி பார்த்தாலும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று தெரிகிறது. சயின்ஸிலும் இப்போது வேறு வேறு எலிமெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் ஒரே எனர்ஜி, மேட்டரும் எனர்ஜியும் கூட வேறு இல்லை என்று அத்வைத்தத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். எல்லாம் சரி, ஒன்றுதான் இருக்க முடியும் என்பது இன்டலெக்சுவலாக தீர்மானமாகித்தான் விட்டது. ஆனால் இது ரொம்ப பெரிய ஆனால். காரியத்தில் துளி கூட தெரியவில்லையே. இத்தனை வித்தியாசங்கள் லோகத்தில் பிரத்யக்ஷமாக தெரிந்து கொண்டுதானே இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று இருக்கிற வித்தியாசங்களை பாராட்டினால்தானே வாழ்க்கையே நடக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்றை சேர்க்க வேண்டும், இன்னொன்றை தள்ள வேண்டும் என்றுதானே இருக்கிறது. வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு சேர்க்கக்கூடாததை சேர்த்தால் காரியமே கெட்டல்லவா போகிறது. இதனால் என்ன தெரிகிறது? காரியம் என்று இருக்கிற வரையில் அத்வைத்தம் அத்வைத்தம் என்று சொல்லி பிரயோஜனமில்லை என்றுதான் தெரிகிறது. காரியம் இருக்கிற வரையில் வித்தியாசம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். காரியமே இல்லாத நிலையில் எல்லாம் ஒன்றாகவே பிரகாசிக்கும். காரியத்தில் வித்தியாசம் பார்க்கும்போது கூட மனசுக்குள் எல்லாம் ஒன்று
என்ற பாவத்தை வைத்துக்கொள்ளு. சாரத்தில் எல்லாம் ஒன்றே, அந்த ஒன்றுதான் நாமும். அதனால் நாம் தான் எல்லாமும் என்று எல்லாவற்றையும் ஆத்மஸ்வரூபமாக பார். அதாவது மற்ற வித்தியாசங்களை பாராட்டினாலும் எல்லாவற்றிடமும் அன்பில் மட்டும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் சகல ஜீவராசிகளிடமும் ஒரே மாதிரி அன்போடு பிரேமஸ்வரூபமாக இருந்து கொண்டிரு என்றுதான் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கூடி காரியத்தில் அத்வைத்தம் இல்லை என்றாகிறது. காரியம் என்றால் நினைப்பது கூட காரியம்தான். நினைப்பது மனசின் காரியம். மனசு ஒரு க்ஷணம் கூட நிற்காமல் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறது. இது நடக்கிற வரை காரியம்தான், அத்வைத்தம் இல்லை. நினைக்கிறது என்றால் நினைக்கப்படுகிற வஸ்து, நினைக்கிற வஸ்து என்று இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருக்கத்தானே செய்கின்றன. இது துவைத்தம் தானே. நினைப்பே போய்விட வேண்டும், மனசு அப்படியே நின்று விட வேண்டும். அப்படி ஆனால்தான் அத்வைத்தம் அனுபவமாக சித்திக்கும். சரி, ஆனால் மனசு நிற்க மாட்டேன் என்கிறதே. என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. அது ஏகப்பட்ட வித்தியாசங்களைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறது. வெளி காரியத்தை நிறுத்தி விடுவது மனசின் காரியத்தையும் நிறுத்தி விடுவது, நிறுத்தாவிட்டால் கூட பிரேம ஸ்வரூபமாகி விடுவது என்றால் இதெல்லாம் நடைமுறையில் பிராக்டிக்கலாக கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவது? எது சாத்தியமோ அதைத்தானே பண்ண முடியும். அத்வைத்தம்தான் பரம தாத்பரியமாக இருக்க முடியும் என்று புத்தியால் ஒத்துக்கொண்டது அப்படியே இருக்கட்டும். அந்த நினைப்பே, கன்விக்ஷனே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருந்து கொண்டிருந்தால் இத்தனை காரியம், இத்தனை ஓயாத எண்ணத்துக்கும் நடுவிலே ஏதோ லவலேசம் ஒரு தெளிவு, சாந்தம் இருக்கும். ஆனால் இந்த அல்ப சாந்தி திருப்தி தரமாட்டேன் என்கிறதே. நமக்கு நிறைவில்லாமல் இருக்கிறதே. நிறைந்து விட வேண்டும் என்று தாபமாகவும் இருக்கிறது. ஆனால் மனசையும் காரியத்தையுமோ விட முடியவில்லையே. அன்பு உருவமாகவும் முடியவில்லை. இப்படி இரண்டுங்கெட்டானாகத்தான் நம்மில் 199 பேர் இருக்கிறோம். இப்போது என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அத்வைத்தம் அனுபவமாகிற வரைக்கும் ஏதாவது பண்ணத்தானே வேண்டும்.